ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சிக்கன் பாயா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டை மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 500 கிராம் சிக்கன், ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, 1/4 மூடி தேங்காய் துருவுனது. குக்கரை நல்லா அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் முதல்ல பட்டை மசாலா, கருவேப்பிலை, நீளமாக நறுக்கின வெங்காயம், எல்லாம் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தக்காளி, நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போவே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா சாரட்டும். இப்போ நம்ம அதில் சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா பிரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம அதுக்கு மசாலா அரைச்சிக்குவோம். முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, திருகி வச்ச தேங்காய் பூ, இதெல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் முதல்ல லேசாக அரைச்சிக்குவோம். அப்புறம் நம்ம கசகசா ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றி கசகசாவோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக வரணும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையர்னு மாறிடுச்சு. பாயாவுக்கு தேவையான கலர்ஃபுல் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அப்போ 1 ஸ்பூன் பெப்பர், நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு பாயா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி புதினா போட்டு லேசாக மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம அதுக்கு பரோட்டா வீச்சு செய்ய போகிறோம். இன்னைக்கு மடிப்பு பரோட்டா. நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் கல்லை வச்சு நல்லா காய வச்சுக்கலாம்.
தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் விடுறேன். இப்போ பரோட்டாவை கல்லில் போட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுவோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும் மொறு மொறுன்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, திருப்பிக்குவோம். இப்போ தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்து தட்டிக்கலாம். இப்போ பரோட்டா தயாராகிருச்சு. இது நம்ம இப்போ கையால் தட்டி நல்லா நூல் வர்ற மாதிரி அடிச்சுக்குவோம். பரோட்டா அடித்து தயாராக இருக்குது. நம்ம பாயாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயாவை பரோட்டாவுக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்து பாயா அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி புது புது ரெசிபியோட உங்களை நாங்கள் தினமும் சந்திக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.